ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான நண்டு கிரேவி ரொம்ப நேரம் வதக்காமல் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டியிருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 4 பழுத்த தக்காளி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது மட்டும்தான் நம்மளோட கிரேவியோட பேஸாக இருக்க போகுது. இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்க வேண்டியதான். இப்போ இந்த ஒரு பேஸ்ட்டை மட்டும்தான் வச்சு நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இதில் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் சேம் டைம்லேயே சேர்த்துக்கோங்க. ஏன்னா குக்கிங் டைம் நண்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் இப்போ நண்டோட சேர்த்து நல்லா கிரேவியை பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கிரேவி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நண்டு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவிட்டு இறக்கி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.